உன்னால என்ன தடுக்கவே முடியாதுடா. அம்மனோட அருள் எனக்கு முழுமையா கிடைச்சிருச்சுடா. நான் தப்பிக்க போறது உறுதி ஆயிடுச்சு. இனிமே நீங்க எல்லாரும் தொலைஞ்சீங்கடா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இவள முதல்ல கொல்லுங்கடா. இழுத்துட்டு போய் கொல்லுங்கடா. நான் நீலிய வர வச்சு இந்த பொம்மையோட வரவை தடுக்கிறேன். ஐயோ, பொம்மி அக்காவை இவனுங்க தான் அடிச்சு வச்சிருக்கானுங்களா? பொம்மி அந்த பொம்மி எக்காரணம் கொண்டு வெளியே வர முடியாத மாதிரி பண்ணு நீலி. அவ வெளியே வரக்கூடாது. அவ மட்டும் வெளியே வந்தானா என் உயிருக்கே ஆபத்து. நம்மள குத்திருவானுங்கன்னு பயந்து கண்ண முன்னா இவனுங்கள ஆளே காணுமே. எங்க போனானுங்க? ஏய் பொம்மி, உன்னை நான் கஷ்டப்படுத்திய தீருவேன். உன்னை நான் விட மாட்டேன். என் மந்திர சக்திக்கு ஏற்பட்ட சவால் இது. நீ உயிரோட இருந்தா தானடா அது நடக்கும். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நீலியோட வரத்தை வாங்கிட்டு வந்தவன். அந்த நீலி எனக்கு சாதகமா துணை இருப்பா. நீலியே அந்த காளியோட ரூபம் தானடா. எந்த கடவுளா இருந்தாலும் சரி, உன்ன மாதிரி அநீதிக்கு துணை போகாது. என்கிட்டயே சவால் விடுறியா? என் சக்திக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு வகையில நீ என்ன அடைச்சு வச்சது கூட நல்லதுதான்டா. இன்னும் எனக்கு ஏகப்பட்ட சக்திகள் கிடைச்சிருக்கு. அதுல ஒன்ன தாண்டா நீ இப்ப பார்க்க போற. விஸ்வரூபம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் உனக்கு இப்போ காமிக்கிறேன்டா. பாருடா, பாரு. நீலி, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து நீலி. ஆத்தாவே என் பக்கம் தாண்டா. டேய் வரடா புடிங்கடா. டேய் எங்கடி போற? என்ன விடுங்க, விடுங்க. டேய் வண்டியில கயிறும் பெட்ரோல் இருக்கு, எடுத்து வா. போடா. விடுங்க என்ன?
காப்பாத்திட்ட, சத்தியத்தை ஜெயிக்க வச்சுட்ட, எனக்கு நம்பிக்கையை கொடுத்துட்ட. நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. இந்த ராணி இருந்தாலும் டார்ச்சர், இல்லைனாலும் டார்ச்சர். எங்க போய் என்ன பிரச்சனை பண்ணி மாட்டி தொலைச்சிருக்கான்னு தெரியல. விடுங்கடா என்ன. டேய், மேடத்துக்கு ஃபோன் பண்றா. சரிங்கண்ணா. இவ சாவறத போன்ல லைவா காட்டுறா. வேணாண்டா, என்ன விட்டுருங்க, இல்லனா ரொம்ப வருத்தப்படுவீங்க சொல்லிட்டேன். நாங்க எதுக்கு வருத்தப்படணும்? நீ செத்துட்டேன்னு தெரிஞ்சா உன்னை சேர்ந்தவங்க தான் வருத்தப்படணும். நோ மேடம் போனை எடுக்கலண்ணா. சரி விடுறா, இவளை கொளுத்தி விட்டுட்டு அதை வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புவோம். அதை பார்த்து அவங்க ரசிக்கட்டும். டேய், நீ வீடியோ எடுறா. சரிண்ணா. டேய், நீ கேன கொடு. டேய் விட்டுருங்கடா. டேய் எங்கடா காணோம்? டேய், எங்க போச்சு? ஓ, மம்மி அக்கா வெளியே வந்தாச்சா? என்னையாடா கொல்ல போறீங்க? முடிஞ்ச மேல கைய வைங்கடா. என்னடி சாவ போறங்கிற பயத்துல உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா? எனக்கு பைத்தியம் பிடிக்கலடா, உங்களுக்கு தான் என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. முதல்ல அந்த கேன் எங்க போச்சுன்னு தேடுங்க. எதுக்கு நீ சிரிக்கிற? ஆட்டம் இப்பதான் ஆரம்பிக்க போகுது, அதுக்குதான் சிரிக்கிறேன். ஏனுங்க? என்னடா யாருமே காணுமேடா. ஏய், யாரா இருந்தாலும் நேர்ல வாங்க. ஏற்கனவே வந்தாச்சுடா. யாரா? டேய், டேய், யாரா உங்களை கட்டது? டேய், டேய், இந்த ராணி மாதிரி எவ்வளவு இருக்கா? டேய் தப்பா சொல்லாதீங்கடா, என்ன மாதிரி என் அக்கா இல்லடா, என் அக்கா மாதிரி தான் நான் இருக்கிறேன். டேய், இவ ஏற்கனவே செத்துட்டாடா. இவ பேய்டா. டேய், ஓடிலடா. வா வா வா. வந்துடா, போய்டா. போடா. போடா, சீக்கிரம் போ. நீ வெளியே வந்துட்டியா? நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. நீ திரும்ப வர முடியாத, ஜலசமாதி இடத்துக்கு போயிருவ, நீ ஜலசமாதி ஆயிருவேன்னு ரொம்ப பயமுத்துனாங்க. இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்தா மாதிரி இருக்குது. உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன்? உங்களுக்கு துணையா உன் கூடவும் வேம்பு சார் கூடவும் தான் நான் இருப்பேன். உன் ரத்தத்தை அம்மனுக்கு பொட்டா வச்சு அதே ரத்தத்துல நான் அடப்பட்டு கிடந்த அந்த மந்திர கட்டை நீ உடைச்ச. இப்படி உன்னோட உயிரையே பொருட்படுத்தாம, அன்னம் தண்ணி இல்லாம எனக்காக நீ என்னென்னலாம் பண்ண. உன்னால மட்டும்தான் மறுபடியும் நான் வந்திருக்கேன் ராணி. என்ன கையில காயம் ஆயிடுச்சா? அத்தை விடுக்கா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீ வந்துட்டல்ல, எனக்கு அதுவே சந்தோஷம்தான்க்கா. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. சரி, வேம்பு சார் வந்துட்டு இருக்காரு, நீ கிளம்பு. சரி பொம்மி அக்கா. என்ன இங்கிருந்து வரா? ராணி,
உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்காக இப்படி தனியா இந்த காட்டுக்குள்ள வந்த? அது எனக்கே தெரியல. ஏய், என்ன இப்படி ரத்தம் வருது? என்னாச்சு? ஏய், ஏய், இப்போ பரவாயில்ல, வீட்டுக்கு போலாம்ல? தமன்னா, நீ சொன்னதை கேட்டு சந்தோஷத்துல எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. இந்நேரத்துக்கு கண்டிப்பா அந்த ராணியை காலி பண்ணிருப்பாங்கல்ல. கவலையே படாதீங்க அத்தை. இந்நேரம் அவ உயிர் இந்த உலகத்தை விட்டே போயிருக்கும். இவங்க சந்தோஷப்பட்டாலே ஏதாவது பிரச்சனை கன்ஃபார்ம். இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுதோ? தமன்னா, மறுபடியும் அவங்க ஏதாவது கால் பண்ணாங்களா? வேலையை முடிச்சிட்டு அவங்களே நமக்கு விஷயத்த சொல்லுவாங்க. இல்லனா அவளோட டெத் நமக்கு ரெக்கார்டா வீடியோ எடுத்து ஃபுட்டேஜ் வரும். கவலையே படாத மனோ. அவ செத்த விஷயம் இந்த வீட்டுக்கு தெரியும் போது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இந்த வீட்ல மொத்த பேரும் திருட்டு மொழி முழிப்பாங்க. அந்த கண்குள்ளா காட்சிய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கார் வர சத்தம் கேக்குது. சித்தார்த்தா தான் இருக்கும். வாங்க போய் பாப்போம். அவ செத்து போன விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அலறி அடிச்சுட்டு ஓடி வரான். ராணி, ராணி எந்திரி. என்ன தமன்னா இது? எனக்கே தெரியல அத்தை. அவளோட கதையை முடிச்சிடுறேன்னு சொன்னாங்க. அவன் என்னமா ஒய்யாரமா அவன் கையில படுத்துட்டு வரா? அவன் என்னமோ அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். வழக்கமா அவளை பார்த்தாலே முகத்தை திருப்பிட்டு போவான். இப்போ என்னடான்னா அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி இப்படி ஒரு நெருக்கம் வந்தது? இப்படி உட்கார வைடா. தம்பி, என்னடா நடக்குது? ராணிக்கு என்னன்னு பாருங்க. நீ போய் தண்ணி எடுத்து வா. சரி. என்னாச்சு பா சித்தார்த்? ராணிக்கு என்னாச்சு? கையில வேற இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கு. இருந்தா சொல்றேன். ராணி, தண்ணி வரட்டா? தண்ணியாங்க இத வந்துட்டேன். தெரியுமா ராணி? ராணி, ஏய் ராணி, என்னடி ஆச்சு? எந்திரி
ராணி என்னப்பா சித்தார்த், என்ன ஆச்சு? என்னாச்சுன்னா தாத்தா அது வந்து தாத்தா என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன் தாத்தா. கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்பதான் இவரை நாங்க பார்த்து கூட்டியாந்தாரு. என்ன சும்மா வேண்டுதலுக்கு போனேன் கூட்டிட்டு வந்தேன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? தாத்தா அது ஒண்ணும் இல்ல, அங்க மரக்கிளை விழுந்து கையில காயமாயிடுச்சு. அப்படியே மயக்கத்துல நடந்து வந்தப்போ வழியில இவரை பார்த்தேன். சரி, இனிமேலாவது அங்க இங்கன்னு எங்கேயும் போகாம வீட்லயே இரு, புரியுதா? பரவாயில்லையே, இவளுக்கு ஒண்ணுனதும் தாடிக்காரன் அப்படியே மனசுருகி பேச ஆரம்பிச்சிட்டான். தாமரைக்கா, இவளை மேல கூட்டு போங்க. சரிங்க தம்பி. என்ன தம்பனா இது? அவ மொத்தமா முடிஞ்சிருப்பான்னு நினைச்சா இப்படி முழுசா வந்து நிக்கிறா. இருங்கத்த, என்னன்னு ஃபோன் பண்ணி கேக்குறேன். பண்ணு. சொதப்பிட்டானுங்க அத்த. ஓ, எல்லாமே போச்சு. வீட்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க மட்டும்தான் பாக்கி. ஏன் இவ்ளோ லேட்டு? ரொம்ப அசதியா இருக்கு தர்ஷினி, அதான். சரி உட்காருங்க, நான் வைக்கிறேன். ம். ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். இது தாடிகாரன் ஒரு மாதிரி முழிக்கிறான். எதுக்கு இப்படி பாக்குறான்? என்னத்துக்கோசரம் இப்படி முறைக்கிறான்? நான் என்ன தப்பு பண்ணேன்? உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தேன், கை கேட்டினது வாய் கேட்டாத மாதிரி கிடக்குது. நான் என்ன பண்ணிட்டோம்? ஒருவேளை ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறானோ? இவன் எங்க அதெல்லாம் நினைக்க போறான்? யோ, நீ சாப்பிடியா? இரு இரு, பிளேட்டு கொடு. இந்தா சாப்பிடு. ஏய், வாய் தர. ஊட்டுறதுதான் ஊட்டுறான். என்னத்துக்கோசரம் இப்படி மிரட்டணும்? ஊட்டுறான். நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமானு ஒன்னும் புரியலையே. காரமா இருக்கா? இரு.
இது? இப்படி இந்த தாடிகாரன் இப்படி மாறிக்கிறான்?